கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இல்ல சார், அவர்கிட்ட பணத்தையும் வாங்கியாச்சு. அவர் டார்ச்சர் பண்றதுல என்ன அது ஒரு உளவியல் தான், உளவியல் பிரச்சனை தான். உன்னிட்டது வெளியாகணும், ஆனால் உன்னை சும்மா விட்டுட்டு போகக்கூடாது, உன்னை உண்டு லேர்ன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மனநிலை கோர்ட்டில். ஆமாம், அப்போ கூட நீதிபதி சொன்னாங்களாம், என்னம்மா இப்படி பேசுகிற, எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. தலைவருடைய மாமியார் செத்து போகிறேன்னு சொன்னால் நீ இன்னும் செத்து போகவே இல்லை, கோர்ட்டுக்கு வந்திருக்க, எப்போ சாவுவ பெட்ரூமில் கேமரா வைக்க முடியுமான்னு வைக்க முடியாது, ஆதாரம் இல்லை. ஆனால் இதை எடுத்துக்குவாங்களா சார்? கொரட்டை விட்டாலே டைவர்ஸ் வாங்கலாம். இவர் புள்ள காட்டு அப்படின்னு 30 லட்சம் கொடு காமிக்கிறார். ஒரு குழந்தைய பார்க்கறதுக்காண்டியே இவ்வளோ காசு கொடுத்துட்டு இதே போய் இருக்கலாங்க, பாசம் இருந்திருக்கும், புள்ள மேலே இருக்காதா என்ன. சரி, அதுக்கு மாதிரி 1.5 மணி நேரம் ஒரு வீடியோ பேசுகிறாரு. பேசி எலான் மாஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் ட்வீட் பண்ணி அதை டேக் பண்ணிவிட்டு இறந்து அதோடு தான் இவ்வளோ பேசு பொருள் ஆகிட்டு, இல்லைன்னா பேசு பொருளெல்லாம் ஆகிருக்காது. அவங்க அப்பாவை கொலை பண்ணது இவர் தானே போட்டு வச்சுருக்காங்க வழக்கு. அவர் வயசாகி செத்தவர கதையை இவருடைய தொந்தரவுனால தான் எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு வழக்கு. இதையும் போட்டு கொடுத்துட்டு ஒருத்தன் உட்காந்துருக்காம பாருங்க, எஃப்ஐஆரை போட்டு கொடுத்துட்டு டைவர்ஸ் ஆகிடும். அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் ஏறுவாங்க, குழந்தை 2 கையும் பிடிச்சிருப்பாங்க. அப்பா அப்பா இந்த பக்கம் அம்மா 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 அப்படியே இன்னைக்கு நினைச்சாலும் இந்த இதயத்தில் ஒலிக்குது இந்த குரல். சினிமாவில் பார்க்குற மாதிரி. ஆமாம், சினிமாவில் பார்க்குறது நிஜத்தில் வாங்க நான் காமிக்கிறேன். இவ்வளோ டிப்ரெஷன் ஆகிப்போச்சு, வாய்தா அலைஞ்சி இயலாமை வந்துருக்கும். கோர்ட்லேயே கேட்டிருக்காரு, எனக்கு என் பக்கத்தில் நியாயமே கேட்க மாட்டேங்கிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு. அந்த இயலாமை, பணம் போகுது, அலைச்சல் போகுது, எல்லாமும் போய் அந்த இயலாமை உச்சம் வந்துட்டு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கல்கட்டா அந்த மருத்துவர் கொலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருசாக பேசப்படுறது அதே இது பெங்களூருடைய அந்த ஐடியூருடைய தற்கொலை தான். தன் மனைவியால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாத துயரத்தில் ஒரு வீடியோ போட்டு இறந்துருக்காரு. அது இன்னைக்கு பெருசாக பேசப்பட்டு வருது. இந்த வழக்கோட பின்னணி என்ன சார்? இறந்த அப்துல் சுபாஷ் அவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்ம நேர்கள் சார்பாகவும் நம் சார்பாகவும் தெரியப்படுத்திக்குவோம். அதுல் சுபாஷ் பிறப்பால் அவங்க பீகார், அவங்க வேலை பார்த்தது தான் இங்கே பெங்களூரில். அவங்க மனைவி உத்தரப்பிரதேஷ். இதில் முக்கியமாக ஒன்றுது, இவங்க மேரேஜ் அந்த திருமண தகவல் மையம் மூலியமாக நடந்த மேரேஜ், மேட்ரிமோனியல் மேரேஜ். அதில் ஒருத்தர் சரியாக விசாரிச்சுக்கல. இவர் ஏஐயோட பெரிய இன்ஜினியர், ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியர், சாஃப்ட்வேரோட இன்ஜினியர். அவர் ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியர் ஏஐயில் அவர் நல்ல மென்பொறியாளராக இருந்திருக்கார். அவர் திறமசாலி, நல்ல குடும்பத்தை நடத்துறதுக்கான தகுதி. 2019 இவருக்கு திருமணம் நடக்குது. 2020 குழந்தை பிறந்துடுது. 2022 இவங்க டைவர்ஸ் கேஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஷார்ட் பீரியட் உள்ள. ஆமாம், இவர் மாத சம்பளம் நல்ல சம்பளம் தான். அவங்க இவரை விட 3 லட்ச ரூபா பக்கம் அவங்க ஒய்ஃபு நிகிதா, அவங்க பேர், அவங்க சம்பளம் வாங்கியிருக்காங்க. இது இவங்களுக்குள்ளே கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அப்பா இறந்ததுக்கும் இவர் தான் காரணம்னு வழக்கு போட்டிருக்காங்க. ஆமாம். ஆனால் இவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா, கல்யாணமே வேகமாக பண்ணாங்க, எங்கள் அப்பா இறக்க போகிறாரு, வயசாகிட்டவருக்கு, உடம்பு சரியில்லை அவருக்கு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு, வேகமாக கல்யாணம் பண்ணாங்க. அதுபோக 498A டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு போக செக்ஷுவல் ஹராஸ் பண்ணாருன்னு வழக்கு போட்டிருக்காங்க. அதுபோக பிடிச்சிட்டு வந்து என்ன அடித்தாருன்னு சொல்லி இப்படியா ஒரு 8 வழக்கு அவர் மேலே போட்டாங்க. ஒவ்வொரு ஹியரிங்க்கும் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. 2022 24 இந்த நேற்று வரைக்குமே 123 முறை நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. பெங்களூர்லேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு. அவங்க போய் உத்தரப்பிரதேசில் உட்காந்துட்டாங்க. அது இந்த லேட்டஸ்ட்டாக பெண்களுக்கு என்னென்னா, அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் கோர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டாக வாழ்ந்த இடம் பெங்களூரில் தான் முன்னாடி இருந்தது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, பெண் எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கேயே வழக்கு போட்டுக்கலான்னு. அவங்க நீதிமன்றம் பக்கத்தில் இருக்கும் போயிட்டு வந்துடுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும் போயிட்டு வந்துடுவாங்க. இப்படியா வழக்காக போட்டு இவர் ஒரு வழியாக இளைஞ்சி ஒரு லெவலுக்கு ஆகிட்டார். இவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா அந்த குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர், அதை கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அது போக 80,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி இந்த அரியர் பணத்தையெல்லாம் சேர்த்து, அரியர்னா ரெகுலரைஸ் பண்ணாத அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து 80,000 ரூபா போட்டாலும் என் சம்பளமே அவ்வளோ தாங்க, நான் கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறது, நான் எப்படி வர்றது, போகிறதுக்கு காசு கிடையாதுன்னு அவர் ஒரு புலம்புறாரு. நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாரு. எல்லா வாய்தாப்பையும் அவங்கள்ட்ட நிகிதாவோட தரப்பே தான் கேட்குறீங்க, என் தரப்பு கேட்கவே மாட்டீங்க.
அவங்க சொல்கிறாங்க டௌரியை ஹராஸ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி. இவர் தான் 24 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு நிகிதாவுடைய அண்ணனுக்கு. ஆமா. அவர் தொழிலெல்லாம் தோற்று போய் இப்போ ஃபினான்ஷியலாக வீக் ஆனப்ப இவருடைய பணம் இவருடைய சம்பளத்தோட சேமிப்பு வச்சு 24 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அதுக்கான ப்ரூஃப் நான் வச்சுருக்கேன், இந்த பாருங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நான் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு போய் எதுவுமே அவருக்கு எடுபடலைங்கிறது இவரோட வியூ. அங்கே சொல்கிறதே கேட்குறீங்க, இதுக்கு மாதிரி வந்தால் நான் வந்து செத்து தான் போகணும், வேறு என்ன தான் நான் பண்ணுறது, என்கிட்ட வந்து இனிமேல் அலைய முடியாது என்னால் அப்படின்னு அவர் சொல்கிறார் கோர்ட்டில். அதுக்கு நிகிதா சொல்லியிருக்காங்க செத்து போடா அப்படின்னு கோர்ட்டில். ஆமாம். அப்போ கூட நீதிபதி சொன்னாங்களாம், என்னம்மா இப்படி பேசுகிற, எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதாக ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிற்பாடு அடுத்த ஹியரிங் பார்க்கக்குள்ள நிகிதாவுடைய அம்மா, அதாவது இவருடைய மாமியார், செத்து போகிறேன்னு சொன்னால் நீ இன்னும் செத்து போகவே இல்லை, கோர்ட்டுக்கு வந்திருக்க, எப்போ சாவுவ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவருக்கு வந்து இங்கே ஒர்க் ப்ரெஷர் அதிகம், உங்களுக்கு தெரியும் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அதுபோல் பெங்களூர்லேருந்து உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேஷ் போயிட்டு வருதுன்னா ட்ரெயின் சார்ஜ் என்ன, இவர் கிட்டத்தட்ட 120 வாய்தா 2 வருஷத்துலன்னா ஒரு மாதத்துக்கு 4 வாய்தா பக்கம் வந்திருக்கும். கண்டிப்பாக. அதான் வாரம் அழிகிற மாதிரி இருக்கும். எப்பா அதை நினச்சாலே பயமாக இருக்கும். ஃப்ளைட்டில் தான் போய் வந்திருக்க முடியும். ஃப்ளைட் டிக்கெட் என்ன, ஒருத்தர் மனிதன் எப்படி சர்வே பண்ண முடியும், இங்கே வந்து பிஸ்னஸை பார்க்கணும், இந்த ஏஐ ஒர்க்கை பண்ணணும், இப்படியா ஒர்க் ப்ரெஷர் அவருக்கு அதிகமாயிட்டு அவரும் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப மன ரீதியான பாதிப்புக்கு உள்ளாயிருக்காரு. அந்த லேடி வந்து நிகிதா வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போகணும், இவரை விட்டுட்டு போகணும், ஆனால் இவனை சும்மா விட்டு போகக்கூடாது, அவங்களோட வியூ. இல்லை சார், அவர்கிட்ட பணத்தையும் வாங்கியாச்சு, அவரை டார்ச்சர் பண்ணுறதுல என்ன அது ஒரு உளவியல் தான், உளவியல் பிரச்சனை தான். உன்னிட்டது வெளியாகணும், ஆனால் உன்னை சும்மா விட்டுட்டு போகக்கூடாது, உன்னை உண்டு லேர்ன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மனநிலை தான். அதாவது கசந்து அழுது காரி மூஞ்சி பிரிவதை விட இன்முகத்தோடு பிரிக்கிறது மேலானது. ஒரு சண்டை 2 பேருக்குள்ளே, நம்ம 2 பேருக்குள்ளே சண்டைன்னா ஓகே, நம்ம 2 பேருக்கு இன்னும் செட் ஆகாது, பிரிஞ்சு போயிடலாம். பிறகு ஒரு சந்தர்ப்பம் நமக்குள்ளே சேருவதற்கான வாய்ப்பு வந்தால் நம்ம சேர்ந்துக்குவான்ட்டு நான் பாட்டு போயிடணும். அதை விட்டு உன்னை பற்றி 4 இடத்துல பேசி, என்னை பற்றி நீங்கள் 4 இடத்துல பேசி 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் சேஷனில் போய் பிரிஞ்சு போகணுங்கிற அவசியமே இல்லை. ஜென்டலாக பிரிஞ்சு போகலாம். இல்லை, அந்த பொண்ணோட குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறா என்னை செக்ஸ் வச்சு சொல்கிறாரு அப்படி ஒரு குற்றச்சாட்டு. இது பொதுவாக டைவர்ஸ் கேஸில் சொல்கிறது தாங்க ஆம்பளைங்க மேலே நான் பார்த்துருக்கேன். இயற்கைக்கு மாறா என்னத்தை இயற்கைக்கு மாறா செக்ஸ் வச்சுக்க போகிறாங்க, அதை இப்படி சொல்லுவாங்க, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. பெட்ரூமில் கேமரா வைக்க முடியுமான்னு வைக்க முடியாது, ஆதாரம் இல்லைல்ல. ஆனால் இதை எடுத்துக்குவாங்களா சார்? எடுத்துப்பாங்க. வாய் வாட அடித்தாலே டைவர்ஸ் பண்ணலாங்க. இல்லை சார், அப்படி இல்லை சார். இதை வந்து ஒரு பெண் சொல்லும் போது, குற்றம் சுமத்தும் போது தன் கணவர் மேலே இதை வந்து ஜட்ஜி எடுத்துக்குவான்னு கேட்குறேன். இன்னும் நீதிமன்றம் எடுத்துக்குவாங்க, அந்த ஆஸ்பெக்ட் எடுத்துக்குவாங்க. குரட்டை விட்டாலே டைவர்ஸ் வாங்கலாம். குரட்டை விட்றாங்கன்னு தூக்கத்தை குரட்டை, அவங்களே டைவர்ஸ் வாங்கலாம். வாய் வாட அடித்தா குரட்டை டைவர்ஸ் வாங்கலாம். அது நிறையா இருக்குது டைவர்ஸ் வாங்குறதுக்கான இது ஆஸ்பெக்ட். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறது இப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ லேடிஸுக்கு எதிராக வழக்குனாக்கா கேரக்டர் சரியில்லை, இல்லீகல் அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ஸுக்கும் அதே சொல்லுவாங்க, அவனுக்கு வேறு யாரோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் யூஸ்வலாக அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக சொல்கிற விஷயங்கள் தான். பட் இவங்க உண்மைத்தன்மை அந்த குழந்தை வந்து பார்க்குறதுக்கு 30 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. அப்பா, இவர் புள்ள காட்டு அப்படின்னு 30 லட்சம் கொடு காமிக்கிறாங்க. ஒரு குழந்தைய பார்க்கறதுக்காண்டியே இவ்வளோ காசு கொடுத்துருப்பாரா? மேபி இருக்கலாங்க, பாசம் இருந்திருக்கும், புள்ள மேலே இருக்காதா என்ன. எப்படியோ 2 வயசில் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு 5 வயசு ஆகுதான். 4 வயசு தாண்டிட்டு 2009, ஆமாம் 2019, 20, ஆமாம் 4-5 வயசு ஆகிருக்கும். பார்க்கவே இல்லை குழந்தைய காட்டு ஒரு முறை, அதனால் இப்போ 30 லட்சம் கொடு குழந்தைய காட்டணும். அவங்க வந்து ஃபுல்லாக ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க. இவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, என்னை விட அவங்க பல மடங்கு சம்பளம்லாம் கூட வாங்குறாங்க. அப்படியா சார்? ஒரு காசுக்குன்னு பிடுங்கணும். இதுதாங்க, இப்போ உங்களை ஃபெயின் அடிக்கிறது தான், உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான். இது எல்லாத்தையும் விட அவர் இறந்த விதம் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பக்கம் எல்லாத்தையும் ரைட் பண்ணி வச்சுட்டு அதை டெலிட் பண்ண முடியல பார்த்தீங்களா, இல்லாட்டி டெலிட் பண்ணியிருப்பாங்க, டெலிட் பண்ண முடியல. ஏன்னா அவர் இன்ஜினியர் இல்லையா, அவங்களுக்கு தெரியும்ல சாஃப்ட்வேர், என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த துறையை பற்றி. அதெல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே 1.5 மணி நேரம் ஒரு வீடியோ பேசுகிறாரு. பேசி எலான் மாஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் ட்வீட் பண்ணி அதை டேக் பண்ணிவிட்டு இறந்து. அதோடு தான் இவ்வளோ பேசு பொருளாயிட்டு, இல்லைனா பேசு பொருளெல்லாம் ஆயிருக்காது. அவர் அவ்வளோ சோர்ஸில் இருந்து தொட்டு இது இந்த பேசு பொருளாக இருக்குது. ஆனால் அவர் இல்லாமல் நம்மை போன்ற சாமானியர்கள் எவ்வளோ பேர் இந்த மாதிரி வழக்கில் மாட்டிகிட்டு தூங்குறாங்க தெரியுமா சார்? இந்த சட்டங்கள் வந்து சமமா இல்லையா அப்படி சார், ஆண்களுக்கு பெண்களுக்கும்? இல்லை, சமமாக இல்லை. ஏன்னா மார்ஜினரி செக்ஷுவலுக்கு உள்ளது வந்து தள்ளி தான் இருக்கும். அவங்களுக்கு சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒடுக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி பெண்கள், இவங்கெல்லாம் வந்து பெண்கள்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப நம்மள்கிட்ட வந்து தொல்லைகளுக்கு ஆளானவங்க தானே. உடன்கட்டையெல்லாம் ஏற்றிருக்கானுல்ல, அதெல்லாம் காட்டு மிராண்டி இல்லையா? உடன்கட்டை ஏற்றுனதெல்லாம் அது என்ன சொல்கிறது, வெள்ளைக்காரன் வந்து பார்த்துட்டு, என்னடா காட்டு மிராண்டிலாம் இருக்கீங்களா, என்னடா இதெல்லாம் பழக்க வழக்கம், டல்கோசிபுரம் என்னடா அது,
மிருகம் மாதிரி நடந்துக்கிறீங்கடா, இதெல்லாம் ஒழுங்கடான சட்டம் போட்டான். அதெல்லாம் எவ்வளோ காட்டு மிராண்டி தானே. அப்புறம் டைவர்ஸ்க்கு வரதட்சணைக்கு வேண்டி எவ்வளோ இடத்துல மண்ணெண்ணெய் ஊற்றி எரிஞ்சு போச்சு, கேஸ் கேஸ் வெடிக்கும். வெடிச்சிச்சு, தூக்கு மாட்டிக்கிட்டு உங்ககிட்ட பொண்ணு, இதெல்லாம் வெளியே தெரியாமல் கொண்டு போய் அந்த காலத்தில் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் பண்ண முடியாது. இப்பயும் கூட சொல்கிறேன், நான் ஒரு ரீசெண்டாக ஒரு வழக்கு ஹேண்டில் பண்ணேன். வயிற்றுல குழந்த இருக்குது, வயிற்றுல 8 மாதம் குழந்த. அப்பா. இவன் ஓங்கி உதச்சதில் குழந்தையும் செத்துச்சு, தாயும் செத்துச்சு வயிற்றுக்குள்ளே. அப்படியே உடற்குறாய் பண்ணி ஒரே கூலர் பாக்ஸுக்குள்ளே 2 பாடி இருந்தது. உண்மையிலே சொல்கிறேன், நான் பார்த்த கொடூரங்கள்லாம் இதுவும் ஒன்று. பா. ஒரு பாக்ஸ்லேயே அந்த குழந்தையும் பிரேத உடற்குறாய் பண்ணி சைடில் இருக்குது, இந்த தாயும் இருக்குது. குழந்தை அந்த உலகத்தையே பார்க்காம உள்ளே இது செத்து என்ன போச்சு. சொல்கிறீங்க? இதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இது தப்பு இல்லையா? அது ஊரா விட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையான்னு கேட்குறேன். தப்பு தானே? அதை விட்டு தான் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இல்ல சார், இது மாதிரி நடக்கிறனால தான் மிஸ்யூஸ் பண்றாங்களா எப்படி சார்? இப்போ நிக்கிதாவுக்கு வந்து இப்போ இதெல்லாம் பயன்படுத்திட்டானு கேட்குறேன். நிக்கிதா டீசெண்டாக டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அவரை வந்து காசையும் வாங்கிட்டு அவனை டார்ச்சரே பண்ணிட்டு. டார்ச்சர் பண்ணி அவனை நிம்மதியாக இருக்க விடாமல் ஒரு கட்டத்துக்கு மேலேங்க சைக்காலஜி பிரச்சனை வந்துடும். வேறு எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டாங்க. 24/7 அவன் நேரம் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், அவனை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. இல்ல சார், ரெண்டாவது இப்போ நிக்கிதா ஓகே, என்ன பண்ணலாம் என்ன பண்ணா ஒரு மனநோயில்னு சொல்றீங்க. அவங்க அம்மாவும் அதே மாதிரியா? அப்படி ஒட்டுமொத்த குடும்பம் தான் எனக்கு பண்ணியிருக்காங்க. அதுதாங்க நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு கணவன் வேலைக்கு போயிட்டான்னா 9 மணிக்கு போனால் 9 மணிக்கு ஃபோனை ஆன் பண்ணுவாங்க. யாரும் அவங்க அம்மாவுக்கு, எம்மா இவன் இல்லைம்மா இந்த மாதிரி பண்ணுறாம்மா, நைட்டு குடிச்சிட்டு வந்தாம்மா வீட்டுக்கு, இப்படியா ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து சரி குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், உங்கள் அப்பா பண்ணாததா, கொஞ்சம் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அப்படின்னு எத்தனை தாய்ங்க சொல்கிறாங்க? கிடையாது. கிடையாதுங்க. அப்படியா பண்ணுறான் அப்படியா பண்ணுறான் அப்படியா பண்ணுறான்னு ஏற்றி விட்டுறது. அதுக்கு ஒரு நாளடைவில் போய் பிரச்சனையாக நிற்கும். ஒரு கணவன் அவன் சைக்காலஜி பிரச்சனையாக இருக்கான், சந்தேகப்படுறான், டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணுறான்னா நீ தயவுசெய்து அவனோட வாழாதீங்க. நிச்சயமாக வாழ முடியாது. உலகத்திலே கேவலமானது கட்டிய மனைவியை சந்தேகப்படுதல். அவன் அந்த வேலையை பண்ணுறான்னா அவனோட இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பா. அவன் மென்டல், அவன் சேடிஸ்ட், அவனோட குடும்பம் நடத்த முடியாது. நீங்கள் தயவுசெய்து போயிடுங்க. தப்பே இல்லை, நீங்கள் உடனடியாக பிரிஞ்சு போகிறது நல்லது. இவன் உங்களை கொலை பண்ணிடுவான், பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவாங்க, இவனோட இருக்காதீங்க. அதேமாரி அவன் அதான் இல்லைங்க சார், இப்போ இது மாதிரி ஆண்களை பார்த்து தான் இப்போ நிகிதா மாதிரி ஆட்களை பண்ற தப்பு இப்போ தான் வெளில வந்திருக்கு. அப்போ இதை வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறான்னு கேட்குறேன். இல்லைங்க. நிகிதா மாதிரி ஆட்கள் வந்து இந்த சட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. கரெக்டாக அதுக்கு லாயர் பிடிச்சி அவங்க அதுக்கான சோர்ஸை பயன்படுத்தி இவனை உண்டு இல்லைன்னு தெரிவிக்க விடுறாங்க. சுபாஷ் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதே ஒரு ரிவெஞ்ச் திருப்பி இருந்தால் என்ன இருந்திருக்கும்? வேற மாதிரியா இருக்கு. வேறு மாதிரியே இருந்திருக்கும். பூந்து குத்திருந்தானோ வைங்க, நம்ம வாழ்க்கையே இப்படி போயிட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன ஆக போகிறோம் இருந்துன்னு கத்தி எடுத்து இறக்கியிருந்தானே என்ன செய்ய முடியும்? அப்படியே திரும்பி இருப்பாங்க அதுல் சுபாஷ் மேலே. கண்டிப்பா. பாருங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பார்த்தீர்களா, நீதிமன்றத்தில் வைத்து குத்தி விட்டார், ரோட்லே வைத்து குத்தி விட்டார், கொலைகாரன். ஏற்கனவே இவன் மீது 8 வழக்கு இருக்கா. அவங்க அப்பாவை கொலை பண்ணது இவர் தானே போட்டு வச்சிருக்காங்க வழக்கு. அவர் வயசாகி செத்தவர கதையை இவருடைய தொந்தரவுனால தான் எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு வழக்கு. இதையும் போட்டு கொடுத்துட்டு ஒருத்தன் உட்காந்துருக்காம பாருங்க, எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டு. இவர் திருப்பி செஞ்சதுதான் என்ன ஆயிருந்திருக்கு சொல்லுங்க? அதானே. அப்படியே கிளம்பியிருப்பாங்க. அனைத்து மாதர் சங்கம், மகளிர் சங்கம் எல்லாம் ஊகோல்லேன்னு இருப்பாங்க. உங்கள் மகளிர் பாதிக்கப்படுவதற்கு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் சங்கங்கள் இருக்கு. இதுக்கு எங்கே போனாங்க? இந்த விஷயத்துக்கு எங்கே போனாங்க? எந்த ஒரு மகளிர் அமைப்பும் எந்த ஒரு மாதர் சங்கமும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே, கண்டிக்கவே இல்லையே. நியாயமான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. குடும்பத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாடுறது தாங்க குடும்பம். கணவன் மனைவிக்குள்ள சண்டைனா யார் ஜெயிச்சாங்கிறது முக்கியம் இல்லை, யாருமே தோத்துடலைங்கிறது தான் கௌரவம் தெரிஞ்சுங்க. இதில் நீயா நானான்னு போட்டி போகிறது ஒன்றும் கேம் கிடையாது. இது உங்களோட வாழ்க்கை. அது கல்யாணத்தில் தான் ஒரு வாழ்க்கை அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பிகினிங் அது ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல நீங்கள் வந்து தகராறு பண்ணால் எப்படி ஆகும் சொல்லுங்கள்? இவ்வளோ பெரிய சோகம். இவருக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க சீனியர் சிட்டிசன். அதில் எழுதியிருக்காரு, எங்கள் அப்பா அம்மா வந்து நீங்கள் கருணை கொலை செய்திருங்க, அவங்க வந்து வாழ முடியாது இனிமேல் இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி கருணை கொலை. இப்போ தான் போலீஸ் இங்கேருந்து கிளம்பி போகுது பெங்களூர்லேருந்து. யாரை? நிகிதாவை தூக்குறது. போச்சு, ஒன்றுமேதையும் காலி தான். அவ்வளவுதான். அவங்க அம்மா, அவங்க அண்ணே, அவங்க மாமன் ஒருத்தன், அவரையும் தேடுறது தான் போலீஸ் போகுது. அங்கே போகுது, அது வீடை பூட்டிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அங்கே போகுது நேராக கிளம்பி போய் கண்டிப்பாக தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு வந்து எப்படி தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு இருக்குல்ல அதை போட்டுருவாங்க. இப்போ அந்த நான் இதில் கோரிக்கை வைக்கிறேன் கிங் டிவியில் கேஸ், அந்த ஆஃபீஸர்ஸ் மேலே நடவடிக்கை. கண்டிப்பாக அவனை சஸ்பெண்ட் பண்ண பிடிச்சி என்ன வேணால் வாய்க்கு வந்ததை எழுதி போட்டுக்கிட்டே இருக்கதா? நீ போடுறதெல்லாம் கேஸ் இல்லையா? 8-9 வழக்கம். யோ என்ன 8-9 வழக்கு? நீ பாட்டுக்கு எதோ ஒன்று எழுதி போட்டால் அவன் இப்படி நிற்கிறானே ரோட்லையும் தெருவுலையும் என்ன செய்கிற சொல்லுங்கள்?
ரமேன்னு வருவான். நான் இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் கவனிப்பு நெறியாளர். இங்கே டைவர்ஸ் ஆகிடும். அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் ஏறுவாங்க. குழந்தை 2 கையும் பிடிச்சிருப்பான். அப்பா அப்பா இந்த பக்கம் அம்மா 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 அப்படியே இன்னைக்கு நினைச்சாலும் இந்த இதயத்தில் ஒலிக்குது அந்த குரல். சினிமாவில் பார்க்குற மாதிரி. ஆமாம், சினிமாவில் பார்க்குறது நிஜத்தில் வாங்க நான் காமிக்கிறேன், ஜீரணிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு வழக்கில் வந்து என் கிளைண்ட்டு தான் பார்த்துட்ருப்பாங்க. ஜட்ஜி வந்து சேர்ந்து வாழ தான் எல்லோரும் மெனக்கெடுவாங்க. நானுமே அதுமாரி கேரக்டர் தான், சேர்ந்து வாழணும். சரி சேர்ந்து வாழுங்க, கையில் என்னமோ வச்சுருக்க அப்படின்னு. கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தது. கூல்ட்ரிங்க்ஸ் குடும்பம் அவன் பர்சனுக்கு தாகமாக இருப்பான், குடிக்கிட்டு. ஜட்ஜி அப்படி சொல்கிறாரு. இப்படி தான் பேசுவான். குடும்ப நீதிமன்றத்தில் ரொம்ப டஃப்பாக பேச மாட்டாங்க. குடும்பம் குடிக்கிட்டு அவன் கையை நிட்டுறான். நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது. அப்போ இது என்ன மனநிலையில் இருக்குது? டிவோர்ஸ் வாங்கணும்னு. காசு வச்சுருக்கியா கையில்? வச்சுருக்கேங்க. இல்லாட்டி நான் கூட தர்றேன், அழைச்சிட்டு போய் அவன் பொண்டாட்டி போய் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி முடியா, புள்ள வேறு இருக்குது, பட்னியாக இருக்க போகுது, போய் அவர் சினிமா அனுமாவுக்கு போயிட்டு வாயா, என்னையா வாழ்க்கை, ஜாலியாக போங்கய்யா, சந்தோஷமாக போங்க, இப்படி சொல்கிறார் ஒரு நீதிபதி. அந்த நீதிபதிகளையும் நான் பார்த்து தான் வளர்றேன். அப்படி இருக்கிறாங்க எல்லாமே நீதிபதிகள். உங்கள் வக்கீல் என்ன சொல்கிறாரு? ஐயா அவன் சேர்ந்து போகிறதே சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக இருக்கட்டையா, நல்லபடியாக வாழட்டும், அப்படி தானே சொல்லணும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களுடைய மனநிலை மாறிச்சா சார்? எப்படி சார்? டெஃபினட். இது நல்ல பாயிண்ட். இது இங்கே வர்ற நம்ம பார்க்குறோமே பெண்களுக்கான சுதந்திரம் சொல்லி அது சுதந்திரமே தப்பாக போகுதான்னு கேட்குறேன். இது மிக முக்கியமாக இது மாறுறதுக்கு காரணம் பெண்களுக்கு உடல் உழைப்பு குறைய ஆரம்பிச்சிட்டு. இப்போ வேலைக்கு போகிற பெண்களை விடுங்க, அவங்க வந்து காலைல போயிட்டு வரணும், வீட்டு வேலை செய்கிறாங்கல்ல, வீட்டு வேலை மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க காலையில் நாடகம் பார்க்க ஆரம்பித்தா லஞ்சு, காலையிலே சமைச்சிடுறாங்க, பிள்ளைங்களை ஏற்றிடுறாங்க ஸ்கூலுக்கு, லஞ்சு அப்படியே நாடகத்தை பார்த்துக்கிட்டு நம்மள தான் நைட்டு 12 மணி வரையும் நாடகம் எழும்ப விட மாட்டேது அந்த இடத்த விட்டு. ஆமாம், நீங்கள் தொடர்ச்சியாக அந்த நெகட்டிவ் வைப்பை பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படிங்க? குடும்பத்தை கலைக்கிறது, அதை கழிக்கிறது, இதை பண்ணுறது, அந்த கள்ளக்காதல், இதை பார்த்துட்டே இருந்தால் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஒரு ஆவரேஜ் மைண்ட் செட் இருக்காதுங்க. புருஷங்காரன் வந்து ரொம்ப நேரம் நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பெண்கள். நான் அது வந்து யதார்த்தமாக சொல்கிறேன், உண்மை தான், அது நிச்சயமாக உண்மை. நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் குடும்பத்துக்கு. ஆனால் நம்ம இருக்கிற பொருளாதார சூழ்நிலை, இங்கே இருக்க கமிட்மெண்ட்டு, நம்ம வாங்கி வச்சுருக்க இஎம்ஐக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். பையனை ஒன்றை 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாயில் சேர்க்குறோம் சிபிஎஸ்சியில். எங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறது? சாயந்தரம் வேலையை விட்டு வந்தோடனே இவங்க சரி செத்த 4 வாரத்தை கனிவாக பேசுவோமான்னு இல்லை, நாடகத்தை எல்லாம் பார்த்து நெகட்டிவ் வைப்பு பூரா இங்கே மண்டையில் ஏற்றி, இந்த மைனா படத்தில் ஒரு போலீஸ்கார எப்போ வருவீங்க அப்படின்னா என்னங்க எப்படிங்க வாழ முடியும்? அவன் அக்யூஸ்ட் தப்பிச்சு ஓடி இருப்பான், அவனை பிடிக்கிறதுக்கு மெனக்கெட்டு கிடப்பான். பார்த்தீங்களா அந்த படம் இல்லை, அது உண்மை தானே. இதுமாரி பார்த்துருக்கேங்க. நல்லா நிமிஷம் ஃபோன் பண்ணுற பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் எப்படி ஜேர்னி பண்ண முடியும்? வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு இல்லை, கொண்டாடப்படுவதற்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது தான் பிறந்திருக்கும். நிறைய விட்டு கொடுக்குற பணப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். கல்யாணம் பண்ணணுமா, 2 பேர்கிட்டையும் மினிமம் குவாலிஃபிகேஷன் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் தான் அந்த பேரோட கல்யாணமே பண்ணணும். இல்லைன்னா வேண்டியதில்லை. அது நகைக்காவையோ, பணத்துக்காவையோ, அழகுக்காவையோ, கல்விக்காக வேண்டியோ, வேலை வாய்ப்புக்காக வேண்டியோ, வீடு வசதி பங்களா எதுக்காக வேண்டி நீ கல்யாணம் பண்ணாலும் காலி தான், ஆட்டம் காலி தான். 1 இயரில் தாங்காது அந்த குடும்பம். விட்டு கொடுக்குற மனப்பான்மை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சுபாஷ் இருக்கார்ல சார், அவர் வந்து நான் இறந்த பிறகு என் குழந்தைய வந்து தயவுசெய்து என் ஒய்ஃபோட விட்டுறாதீங்க, என் ஒய்ஃபோட மனநிலை என் குழந்தைக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார் சார்? இப்போ அவங்க ஒய்ஃபை வந்து தேவை வந்து அவங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் தான். ஆக்சுவலாக அப்துல் சுபாஷுமே இருந்திருந்தாலுமே அவருக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் தேவைப்பட்டிருக்கும் கிடைச்சா. நமக்கு சில டிப்ரெஷன் இங்கே ஏற்படுது, சில உளவியல் பிரச்சனை, சில கோபங்கள். இல்லை அது யாரால ஏற்படுதுங்கிறது தானே சார் ஒரு கேள்விக்குறி. நம்மளால தான் ஏற்படும். டிப்ரெஷன் அடுத்த ஆளால் உங்களுக்கு ஏற்படாது. உங்கள் பிரெயினே உங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ பிரெயினுக்கு ஒரு கரண்ட் போயிட்டுருக்கு, ஹார்ட்டுக்கு ஒரு கரண்ட் போகிறது தான் இசிஜி, பிரெயினுக்கு ஒரு கரண்ட் போயிட்டுருக்கு. இந்த கரண்ட்டு சம அளவில் பிரெயினில் போயிட்டு இருந்தால் தான் நீங்கள் நல்ல மனுஷனாக இருப்பீங்க. அதிகமான வேகத்தில் போனாலோ இல்லை வேகம் குறைவாக போனாலோ வேறு மாதிரி பிரச்சனையை சந்திக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது, மருத்துவர்கிட்ட போங்க, அதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. கவுன்சிலிங் எடுத்துக்க எனக்கு இது மாதிரிலாம் தோணுது அப்படின்னா கவுன்சிலிங் எடுத்து அதுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. அந்த மெடிசன் வந்து இந்த கரண்ட்டை பேலன்ஸ் பண்ணி அனுப்புவோங்க, மூளையை வந்து சரியாக வர வச்சுக்கும். மூளை இருக்குல்ல, அது வந்து என்ன வேணால் செய்யும், செய்ய வைக்கும். அது ஒரு குழந்தை, மூளை வந்து ஒரு குழந்தை, அது கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த குழந்தைய. அப்போ அதுதான் இங்கே நடந்திருக்கு. சுபாஷுக்குமே அந்த பிரச்சனை இருந்திருக்கும், அப்துல் சுபாஷுக்குமே. இவ்வளோ டிப்ரெஷன் ஆகிப்போச்சு, வாய்தா அலைஞ்சி இயலாமை வந்திருக்கும். கோர்ட்லேயே கேட்டிருக்காரு, எனக்கு என் பக்கத்தில் நியாயமே கேட்க மாட்டேங்கிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு. அந்த இயலாமை, பணம் போகுது, அலைச்சல் போகுது, எல்லாமும் போய் அந்த இயலாமை உச்சம் வந்துட்டு
அந்த இயலாமை, அந்த அறியாமை தான் பயன்படுத்திட்டாங்க மனைவி. அப்போ அவருக்கு தேவை மருத்துவம், கவுன்சிலிங், தன்னம்பிக்கை, மெடிசின்ஸை கொடுத்து அவரை சரி பண்ணியிருக்கணும். அவங்க மனைவி நிகிதாவுக்கும் கண்டிப்பாக மெடிசன் தான் கொடுக்கணும், வேறு வழியே கிடையாது. இவங்களோடலாம் பேலன்ஸ் பண்ணி இருக்க முடியாது நெறியாளர். நான் சொல்கிறேன், ஆண்கள் மார்ஜினரி செக்ஸுக்கு இது கொடுத்துருக்காங்க, சட்டங்கள் ஃபேவராக இருக்கானா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எதை நோக்கி அந்த சட்டம் அவங்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்க்கணும். எத்தனை நூற்றாண்டு காலமாக பெண்களை அடிமையாக வைத்திருந்திருக்கோம். முன்னோர் எத்தனை ஆண்டு காலம் அடிமைகளாக இருந்திருக்காங்க. அவங்கள வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்மளுடைய ஒரு ஒரு மிருகத்தை விட கேவலமாலாம் நடத்தியிருக்கோமா இல்லையா? கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரே அடி அடித்தார் செத்து போயிட்டு. அவங்க அது ரொம்ப முன்னொரு காலத்தில் கேள்விப்பட்டிருக்க இந்த கதைகள்லாம் ஊரில் சொல்லுவாங்கள்ல, ஆமாம், செத்துட்டாங்க, ஒரே அடி தான் செத்துட்டாங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு தாரத்துக்கு 2 தாரம், கேட்ட கேள்வி இல்லாமல் டைவர்ஸ் பண்ணுறது. அப்போ எல்லாம் நீ வர வேண்டாம், வாழ வேண்டாம், புதுசாக ஒருத்தைய கல்யாணம் பண்ணுறது. பொம்பளை பிள்ளையா பெற்றா அதுவும் டைவர்ஸ் ஓடி பொம்பளை பிள்ளைங்களை கள்ளிப்பால் ஊற்றி கொன்ற கதைகள் மட்டும் இல்லையா? ஆமாம், பொம்பளை பிள்ளைங்களை மங்கையராய் பிறப்பதற்கு இடையில மாதவம் செய்திகள் வேண்டுமம்மான்னா அவங்கள கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்யலையா? எரிச்சு கொலை செய்யலையா? அடித்து கொலை செய்யலையா? ரேப் பண்ணி கொலை செய்யலையா? டெல்லி நிர்பயார் ரேப் பண்ணி கொலை பண்ணலையா? எல்லாம் நடந்திருக்கல நம்ம நாட்டில் சொசைட்டியில். இப்போ தாங்க சொசைட்டி கொஞ்சம் மாறி மாடரேட் ஆகி எல்லாரும் சமம், நம்மளும் வேலை வாய்ப்பு போகணும் அப்படின்னு இப்போ தான் முன்னேறி வருது. நம்ம அனைத்து மகளிர் காவல் நிலையமே அதுக்கு தான் உருவாக்கப்பட்டது. என்ன காரணம்னா, பெண்களுடைய தொந்தரவை வந்து கேட்குறதுக்கு ஒரு பெண் போலீஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வேற யார்ட்டையும் சொல்ல முடியாதுல்ல, அவங்க கேட்டாங்க. அப்புறம் தனி காவல் நிலையத்தை உருவாக்குனாங்க அரசாங்கம், பெண்களை சொல்லட்டும். அந்த காவல் நிலையத்திலையுமே சொல்கிறேன், ஒரு இப்போ பெண் ஒன்றை கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஆணை வந்து ஒருமையில் பேசுகிறாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை, ஓப்பனாக சொல்கிறேன். என்ன சொல்ல போனால் ஒரு கம்ப்ளைண்ட் போச்சுனாவே முதல்ல தூக்கி கொண்டே உள்ளே வச்சு உரிவுன்னு உரிக்கிறது தான் அவங்க வேலையை. கெட்ட வார்த்தை பேசுறது இதெல்லாம் தவறு. பேச வருதில்ல முதல்ல பேச நீ வாய்முறா நீ பேசாதனா எப்படி? வக்கீல் கூட போனாக்க, சார் நீங்கள் வெளியே இருங்க, திஸ் ஃபேமிலி கேஸ், நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்றாங்க. நம்ம வெளியே நிற்க வேண்டியிருக்கு. அதுமாரி தான் சண்டை தான் வரும். சண்டை வந்தால் நம்ம கிளைண்ட்டை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ நான் வம்பளத்தில் மேட்ரு கிடையாது, ஆனால் என் கிளைண்ட்டு பாதிக்கப்பட்டுருவான். ஆமாம், நானும் வாயை மூடிட்டு பொறுத்து தான் இருக்க வேண்டியா இருக்குது. இது சங்கடம் தானே இது? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் வந்து மகாத்மா காந்தி தான் சொல்லுவார், நீங்கள் வந்து இது எஜமானர்கள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கீங்க. இப்போ எவ்வளோ அப்போ மகாத்மா காந்திக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் போலீஸோட அட்ராசிட்டி? ஸோ இது தவறு தானே இது? ஏங்க, ஒரு இன்ஸ்பெக்டரு ஒரு குழந்த தனியாக மாட்டுது, அவங்க அம்மா அப்பாலாம் இறந்துடுறாங்க, அது தானே எடுத்துகிட்டு போய் வளர்க்குறதுக்கு முன் வர்றாங்க, பார்த்தோம்ல. ஆமாம், பெண் இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க இங்கே நடந்தது மெட்ராஸில். அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் வளர்க்குறேன், நானே வளர்க்குறேன், பரவாயில்ல, அனாதை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி இத்தனையும் அக்யூஸ் பின்னணி ஆகிட்டவங்க வளர்க்குறேன்ட்டு. அன்னைக்கு பார்க்குறேன், ஒரு மழை பெய்யுது, ஒரு மூதாட்டியாக ஒரு இன்ஸ்பெக்டரு கடலூர் மாவட்டத்தில் நினைக்கிறேன், மாயவரம் அந்த பார்டரில் அப்படியே தோளில் தூக்கி போட்டு துண்டு மாதிரி தூக்கி போட்டு வந்து இறங்குறாரு. அவங்களும் நம்ம சமுதாயத்தில் தானங்க இருக்காங்க. ஒரு வழக்கு கொண்டாந்து கொடுத்தா இதில் உண்மைத்தன்மை என்ன, பொய் என்ன, இல்லை அட்வைஸ் பண்ணி ஏமா இப்படி வாங்கணும் அப்படின்னா அட்வைஸ் பண்ணணும் இல்லைங்க. இவங்க கேட்குறதே இல்லைங்க. டொமஸ்டிக் வயலன்ஸில் வந்து இவங்க வந்து நீங்கள் அவனை கவுன்சிலிங்கே பண்ண முடியாதுங்க. இப்போ உதாரணத்தை சொல்கிறேன், 10 மணிக்கு கோர்ட்டு, 10:30க்கு கூப்பிட போகிறாங்க. ஆமாம், 10:30 வரைக்கும் நாங்கள் போகலாம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூப்பிட்றதுக்கு வந்து நம்ம கேஸ் வந்து ஒரு 15வது கேஸாக இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு 10:45 ஆகும், அது நமக்கு தெரியும். அந்த 3/4 மணி நேரம் கேப்புக்குள்ளே 200 ஃபோன் அடிக்கிறாங்க. எதுக்கு சார்? வக்கீலுக்கு. சார் எங்கே வந்துட்டீங்க, வரவே இல்லையா, நான் கோர்ட்டில் நிற்கிறேனே, தனியாக நிற்கிறேனே அப்படின்னு. நமக்கு யாரெல்லாம் கேஸ் லீடு கொடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் ஃபோனு, உங்கள் வக்கீல் வரவே இல்லை, நான் என்ன செய்யறது, நான் தனியாக நிற்கிறேன். ஆச்சா பூச்சான்னு கலவரத்தை ஏற்படுத்தி அவன் அடித்து ப்ரெஷரை ஏற்றி நம்மளை ஒரு மண்டை நார்மலாக வெட்டிச்சிடும். கேஸ் நடத்துகிற வக்கீலுக்கே அந்த நிலைமையாக இருந்தால் உங்கள் புருஷன் முன்னாடி உள்ள என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இப்போ இந்த அதுல் சுபாஷோட வழக்கில் வந்து எப்படி சார் தண்டனை கிடைக்குமா எப்படி சார்? இல்லை ஜாமீன் கொடுத்துருவாங்களா? இல்லை அவங்கள ரிமாண்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணுவாங்க. மனைவி மற்றும் அந்த கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணுவாங்க. தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு போடுவாங்க, கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த வழக்கெல்லாம் எம்எஃப் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, மிஸ்டேக் ஆஃப் ஆக்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? இல்லை, இவர் இறந்து போயிட்டார், இனிமேல் அந்த வழக்கெல்லாம் செல்லாது, அவ்வளோதான். கிரிமினல் வழக்கை பொறுத்தவரையிலையும் ஆள் இருந்தால் தான் வழக்கு. ஆள் செத்துட்டா வழக்கு கிடையாது, சிவில் வழக்கு தான் தொடரும், கிரிமினல் வழக்கு தொடராது. அந்த பையன், அந்த குழந்தை ஒன்று இருக்குது, அது லீகலர்னு சொல்லுவாங்க. இவருடைய சொத்துக்களில் நியாயமாக சேர வேண்டிய பங்கு அந்த குழந்தைக்கு சேரும். அதே மாமியார் சொல்லி காமிச்சிருக்கு, நீ செத்துரு, உன் சொத்தெல்லாம் எனக்கு வரும், என் பேர பிள்ளைக்கு வரும். ஆமாம், அது உண்மை. இவங்க அப்பா அம்மாவும் ஒரு லீகலர் தான், அதுல் சுபாஷுடைய அம்மா அப்பாவும் ஒரு லீகலர் தான், வேற ஒரு சகோதரி இருந்தால் லீகலர் தான். அதனால தாங்க அந்த காலத்தில் வந்து இந்த மேட்ரிமோனி கல்யாணத்தெலாம் நம்பாமல் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க. பொண்ணு பார்ப்பாங்க,
பார்த்துட்டு கை நினைக்க மாட்டாங்க, அப்புறம் கை நினைப்பாங்க. அடுத்த கட்ட ஸ்டேஜ் நிச்சயதார்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா போவாங்க. நிச்சயதார்த்தம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 2 மாதம் டியூரேஷன் வச்சுருவாங்க, நிச்சயதார்த்தம்னு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த கட்ட ஸ்டேஜ் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி தான் பிரித்தாங்க. ஏன்னா எதையுமே அவசரப்பட்டு விழுந்துடாமல். இன்றைக்கி லவ் பண்ணுற காலகட்டம்லாம் வந்துட்டு லவ் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம், புரிஞ்சு திருமணம் பண்ணிக்கலாம். எங்கே அது திருமணத்துக்குள்ளேயே சண்டை வந்துடும். இப்போ இதில் ஏடிபிட்டியாக தானே இருக்குது. ஆமாம், நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது, நான் சொல்கிறது கேட்க முடியாது. குடும்பம் அப்படி இல்லை. அது ஒரு அற்புதமான விஷயங்க என்னை பொறுத்தவரையிலையும். இல்லற வாழ்க்கை, வள்ளுவன் இல்லறவியலை பற்றி ரொம்ப அருமையாக எழுதியிருப்பான். இல்லறங்கிறது ரொம்ப அருமையானது, அற்புதமானது. குழந்தையை பற்றி எழுதியிருக்கான் வள்ளுவன். எவ்வளோ ஒரு, அதாவது அமிழ்தனும் ஆற்ற இனிதே தன் மக்கள் சிறுகை அளாவிய கொழுங்குறான். அமிழ்தை விட ரொம்ப சுவையானதுடா தன் மக்கள். ஓம்புள்ள அடுத்தவன் ஓம் புள்ளையோட சிறுகை அளாவிய கூழ். அப்படி கொஞ்சோண்டு சோத்தை எடுத்து கொஞ்சம் வாயிலையும் இப்படி உடம்புலையும் போட்டுக்குதுல குழந்தை, சாம்பாரை ஊற்றும், ரசத்தை ஊற்றும் நம்ம தட்டில், அதுதாண்டா எல்லாத்த விட இனிதுன்னு சொல்கிறான் வள்ளுவன். அதே வள்ளுவன் குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவங்கிறான். இவ்வளோ மியூசிக், இவ்வளோ ஃப்ரூட் எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஹாப்பின்னு சொல்கிறான். யாருன்னா, யாழுங்கிறது மூங்கிலால் செய்யப்பட்ட இசைக்கருவி, குழல் புல்லாங்குழல், இதெல்லாம் சுவையானதுன்னு எவன் சொல்கிறான்னா, குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளா. ஓம் பிள்ளையோட மழலை இருக்குல்ல, அப்பா அப்படி சொல்ல தெரியாததுக்கு பாதியா போடும், இப்பு போடும், அது இருக்குல்ல பொக்கப்பிள்ளை வச்சுக்கிட்டு, அதை விட என்னடா இருக்குது இனிதுன்றான் வள்ளுவன். அப்படி இல்லறவியல் குழந்தையை பற்றி எழுதியிருக்கான். நம்ம வாழ்க்கையில் சில கசப்புகள் இருக்கலாம், நிறையாளர் கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக இருக்கலாம். பட் அப்பா அம்மா ஆகிட்டோம்னா அந்த கசப்புகளை தவிர்க்க ஆரம்பிச்சிடணும், குழந்தைக்காக வாழணும். இப்போ புள்ள இருக்குல்ல குழந்தை, அதோட எதிர்காலம் என்ன வருது இங்கே பாருங்கள் நிறையாளர். எல்லாமே இங்கே எல்லாரும் கிடச்சிடாது. நான் நினச்சபடி என் வாழ்க்கை இருக்கான்னா இல்லை, அது கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் நினச்சபடி உங்கள் வாழ்க்கை இருக்கா? கிடையாது, இருக்காது. கொஞ்சம் முன்ன தான் மாற்றிக்கணும், மாற்றலாம் முடியாது. இருக்கிறது அப்படியே, அந்த பேர் ஆங்கிலத்தில் அக்செப்டன்சின்னு சொல்லுவாங்க. இருக்கிறத அப்படியே எடுத்துக்கணும். நீ போகிற வீட்டில் இட்லி தான் இருக்குது, சட்னி அரைக்கலைங்க, பரவாயில்ல, அரைக்கலைங்கன்னு சொல்கிறாங்க. அதே கொஞ்சம் அன்பா, எங்க மிக்சி கரண்ட் இப்போ தான் வந்துச்சு, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு தக்காளி பழம் போட்டு ஒரு சட்னி அரைச்சிட்றேண்ணே. இல்லைம்மா பரவாயில்ல, பொடியே ஊற்று, பொடி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றேன்னு சொல்லி பாருங்கண்ணா, அது இனிமையாக இருக்கும் அந்த குடும்பம். கண்டிப்பாக அதுதான் முக்கியம். நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். எல்லாமே அவங்களுக்கும் மாதவிடாய் பிரச்சனை வரும், மந்த்லி 3 நாள் 4 நாள் கஷ்டப்படுறாங்க, அந்த பெயின் நமக்கு இருக்கா? பெண்களுக்கு சட்டம் சாதகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அவங்க தாங்க வீக்கர் செக்ஸு. குழந்தைய நீங்கள் கொடுத்துருவீங்க, அதை பெற்று வாழ்க்கையில் வளர்க்குறது யார் வளர்க்குறா? நம்மளால் ஒரு புள்ள பெக்க முடியுமா? பெண்ணு தானே பெக்கணும். நம்ம அம்மாவும் ஒரு அம்மா தானே, தாய் தானே. நம்ம அக்கா தங்கச்சி ஒரு அக்கா தங்கச்சி நம்ம அம்மா மாரி தானே. அப்படி தான் ஊரா வீட்லேருந்து வர்ற பொண்ணை நம்ம பார்க்கணும். ஏதோ நம்மளை கட்டிக்கிட்டு வந்துட்டா, ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி எல்லாத்தையும் வந்துட்டா, அதை வைரமுத்து அழகாக எழுதியிருப்பார். போராளை புட்ட புள்ள புலப்புலன்று கண்ணீர் விட்டு, தண்ணீரும் சோறு தந்த மண்ணை விட்டு, பால் பீச்சு மாட்டை விட்டு, பஞ்சாரத்து கோழியை விட்டு, போராளை புட்ட புள்ள ஊர் மண்ணை விட்டுன்னு சொல்லி வைரமுத்து எழுதியிருப்பார் அந்த வரி. ஆமாம், எல்லாத்தையும் விட்டுட்டு தானே நம்மளை நம்பி வர்றா. அவளை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சு வாழ வைக்கணுமோ நம்ம வாழ வைக்கணும். நன்றி. கண்டிப்பாக சார், மிக்க நன்றி சார். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the daily.